Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Lohanathan. நம்ம ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகமா பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 2ல வந்து உங்களுக்கு பண்டைய நாகரிகங்கள் ஒரு டாபிக் இருக்கு. அந்த பண்டைய நாகரிகங்களுமே 2.5 மட்டும்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து 80% உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. சோ ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்லயும் இங்கதான் இருக்கும். அதனால நீங்க 6th ஸ்டாண்டர்ட் தான் ஃபர்ஸ்ட் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து 9th ஸ்டாண்டர்ட படிக்கணும். அடுத்ததுதான் 11th. ஓகேங்களா? சோ இன்கேஸ் நீங்க இந்த வீடியோக்கு நியூ அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கல அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்து அதுக்கடுத்து இதை ரிவிஷன் மாதிரி பாருங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா அங்கதான் அந்த ஸ்டோரி வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த 1 or 2 பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க இந்த பிங்க் கலர் ஷேட் மாதிரி இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இருந்ததுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னவோ அதெல்லாம் எல்லோ கலர்ல பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? சோ இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்ல 9th ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் சேர்ந்ததுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? ஹரப்பா நாகரிகம் தானே கண்டுபிடிச்சாங்க. எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்க? 1921ல. யாரு கண்டுபிடிச்சா? தாயாராம் ஷாக்னி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. எந்த இயர்? 1921ல. அடுத்து 1922ல ஆர்.டி. பானர்ஜிங்கிறவர் தான் எதை கண்டுபிடிச்சாரு? மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சாரு. சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த புக்லயும் இருக்காது, நெக்ஸ்ட் புக்லயும் 11th புக்லயும் இருக்காது. பட் இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆர்.டி. பானர்ஜி கொடுத்திருப்பாங்க, பட் தாயாராம் ஷாக்னி பத்தி டிஎன் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கேயுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு நாகரிகமே சேர்ந்ததுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. அப்போ இதுல ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து வெளி நாகரிகம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இத ஹரப்பா நாகரிகம் சிந்து வெளி நாகரிகம் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பாவை தான் கண்டுபிடிச்சாங்க. சோ இத ஃபர்ஸ்ட் ஹரப்பா நாகரிகம்னு தான் அழைச்சாங்க. அதுக்கப்புறமா மொஹஞ்சதாரோவையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டையும் சேர்த்து சிந்துவெளி நாகரிகம்னே அழைச்சாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சிந்துவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பளவுல வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப ஒரு சிலர் நினைப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்திருந்தாங்களே, ஆனா இங்க 1.3 ஒண்ணுமே கிடையாது. 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhs. அதனாலதான் வந்து இப்போ 13 லட்சத்தை 10ஆல வகுத்தா என்ன வரும்? 1.3 தானே வரும். அப்போ 1.3 மில்லியன் சொல்லிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சிலர் வந்து டெசிமல் புள்ளி வைக்கணுமா வைக்க கூடாதா அப்படிங்கும் போது இந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து 1.3 மில்லியனும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 1.3 லட்சம்னு கொடுப்பாங்க. அப்போ 1.3 லட்ச சதுர கிலோமீட்டர்னு போட்டீங்கன்னா தப்பா போயிடும். சோ அதனால இதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கு. அப்போ இதோட எல்லைகள் என்ன? இந்த எல்லைகள் இந்த புக்ல தான் உங்களுக்கு இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இல்ல. சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லைகள் உள்ள சுட்காஜன் டோர் வரைக்கும், அதுக்கடுத்து வடக்கே ஷார்டுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பகுதி, கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியால, தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியாவில இருக்கக்கூடியது. இந்த பகுதிகள் தான். அப்ப நார்த் சைடு யாருன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தானு, கிழக்குல எந்த எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட உத்தரப்பிரதேசத்தோடது, அடுத்து தெற்குலயும் வந்து இந்தியாவோட தைமதாபாத் மகாராஷ்டிராவோடது, அடுத்து மேற்குல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் அண்ட் பாகிஸ்தான், இதுதான் வந்து மேற்குல இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இதை நம்ம மேப்லயும் பார்க்கலாம் இப்போ. பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு, இதுல முக்கிய பகுதிகள்னு கொடுத்திருக்காங்கல்ல, மைய பகுதிகள்னு சொல்லுவாங்க, இல்ல முக்கிய பகுதிகள். என்னென்ன பகுதிகள்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா. சோ இதெல்லாமே முக்கிய பகுதிகள் அல்லது மைய பகுதிகள்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க இந்த இடம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு இதுக்கு அடுத்த பேஜ்லயே மேப்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது, இதுக்கு இந்த நேம்கான ரீசன், இன்னொரு ரீசன் என்னது? சிந்து நதிய
இல்ல நதிக்கரையோரமா இருக்கிறதுனாலதான் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதி பாயக்கூடிய சமவெளிகள் இருக்கிறதுனாலதான் இது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொன்னாங்க. இப்ப சிந்து நதி பாயறது அப்படின்னா இதுதான் சிந்து நதி. ஓகேங்களா? சோ இந்த சிந்து நதி பாயக்கூடிய பகுதிகள்னா இந்த பகுதிகள் தான் சிந்து நதி பாயக்கூடிய பகுதிகள். இப்ப பாருங்க, இந்த சைடு என்ன இருக்கு? மேற்கே இதுதான் டோட்டலா வந்து சிந்து சமவெளி. இப்படி இருக்கு அப்படின்னா நார்த்ல என்ன இருக்கு? ஆப்கானிஸ்தானோட எல்லைகள் இருக்கா? அடுத்து மேற்கே யார் யார் இருக்கா? பாகிஸ்தானோட எல்லைகள். இது பாகிஸ்தான். அண்ட் இங்க என்ன இருக்கு? குஜராத், சாரி, ஈரான் இருக்கா? அடுத்து கிழக்கு பகுதி அப்படிங்கும்போது இந்த பகுதி நீங்க மேப்ல, இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெல்லி இதெல்லாம் வரும். இது பக்கத்துல இந்தாண்ட உத்தரப்பிரதேஷ் வரும். சோப்பா அது வரைக்குமே பரவி இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதி என்னன்னா குஜராத் பகுதி இங்க இருக்கிறது. பட் இதுக்கு கீழே வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோப்ப இந்த 4 பகுதிகளில் தான் வந்து எல்லைகளா கொண்டு சிந்து சமவெளி பரவி இருந்திருக்கு. இதுல முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கல்ல, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா முக்கிய பகுதிகள்னா இது டோட்டலாவே சிந்து சமவெளியா இந்த பகுதிகள். இதுல இந்த மைய பகுதிகள் அப்படிங்கிறது இந்த பிளேசஸ் தானே, இங்க இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் தான். இது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும். அப்போ மைய பகுதிகள்லாம் எப்படி வரும்? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியால ஹரியானா இருக்குமா? அடுத்து இங்க என்ன இருக்கும்? ராஜஸ்தான் இருக்குமா? அடுத்து இங்க என்ன இருக்கும்? குஜராத் இருக்கும். அடுத்து இந்த பகுதி எல்லாமே யாரோடது? பாகிஸ்தானோடது. அதனாலதான் இத முக்கிய பகுதிகள்ல இத மட்டும் கொடுத்திருந்தாங்க. என்னென்ன பகுதிகள் முக்கிய பகுதிகள்? குஜராத், ஹரியானா, அதுக்கு அடுத்தது ராஜஸ்தான், பாகிஸ்தான். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அடுத்து திட்டமிடப்பட்ட நகரங்கள். இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது நகர நாகரிகம். ஏன் அது எதனால அப்படிங்கிற ரீசன் எல்லாம் கிளியரா வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது நகர கட்டமைப்பு இங்க இருந்துச்சு, சுகாதாரம் மற்றும் ஆஹ் சுத்தம் சுகாதாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ அப்ப அதனாலதான் வந்து இது ஒரு திட்டமிடப்பட்ட நகரங்கள். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா தெருக்கள், சந்துக்கள், சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், இது எல்லாமே வந்து ஒரு நகரத்துல எப்படி இருக்கும், ஒரு கட்டமைப்பு, நகர கட்டமைப்பு எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி திட்டமிடப்பட்டு செஞ்சிருக்காங்க. இப்போதான் இந்த தெருக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சட்டக வடிவா இருக்குன்னா இந்த தெருக்களோட 2 சைடுமே வீடுகள் வந்து சீரா அமைச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளுமே வந்து 1 அல்லது 2க்கு மேற்பட்ட தளங்கள் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு வீட்லயுமே பல அறைகள் இருக்கும். ஒரு குளியலறை இருக்கும், ஒரு இது கழிவறை இருக்கும், ஒரு முற்றம் இருக்கும், ஒரு கிணறு இருக்கும். சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அப்படியே வீடுகள்ல ஒரு திட்டமிடப்பட்ட கட்டமைப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தெருக்கள்லயுமே அதுதான். சாலைகள் இப்போதான் வந்து இந்த சூப்பர் எலிவேஷன்லாம் வச்சு போட்டிருப்போம். கரெக்டா ரோட்ல எல்லாம் வந்து இந்த கர்வ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கர்வ் கரெக்டா இல்ல அப்படின்னா வண்டிகள்லாம் வந்து வளையும் பொழுது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆக இதாகும். சோ அதனால கர்வ்டா இருக்கணும் சாலைகள். அதே கர்வ்லயுமே அந்த சூப்பர் எலிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். சோ இந்த எல்லாமே நம்ம இப்போ ஃபாலோ பண்றது. ஆனா இவங்க அந்த காலத்திலேயே இந்த கர்வ் வளைவான முனைகளை கொண்ட சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கழிவுநீர் கால்வாய்கள். கழிவுநீர் கால்வாய்கள் வந்து பெஸ்ட்டா பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்பதான் வந்து இப்போ ஒரு கழிவுநீர் கால்வாய் இப்படி போகுது அப்படின்னா இதை வந்து மூடி இருப்பாங்க. இந்த இதுலயுமே சுட்ட செங்கற்கள், அடுத்து வந்து கற்களை கொண்டு இந்த கழிவுநீர் கால்வாய்களை வந்து மூடி இருப்பாங்க. அதுக்கான பிக்சர் வந்து நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல பாத்துக்கலாம். அந்த கழிவுநீர் கால்வாய்கள் மூடி இருக்கிறதுலயுமே அங்கங்க ஒரு இடத்துல சீரான இடைவெளியில ஒரு துளைகள் அமைச்சிருக்காங்க. மேன்ஹோல் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுவோம். சோ இந்த மேன்ஹோல் வந்து எதுக்காக அப்படின்னா ஏதாவது இந்த கால்வாயில ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த மேன்ஹோல்ல செக் பண்ணுவாங்க. மேன்ஹோல்ல இருந்து தான் ஏதாவது அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மேன்ஹோல் மூலியமா தான் செக் பண்ணி இது பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே அவங்க அப்பவே பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் இங்க பாருங்க, பிங்க் கலர்ல நோட் பண்ணிருக்கோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா பஞ்சாப். பஞ்சாப்னா நம்ம பஞ்சாப் கிடையாது, மேற்கு பஞ்சாப், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். அடுத்து மொஹஞ்சதாரோ சிந்து, சிந்து மாகாணத்துல பாகிஸ்தான்ல இருக்கு. தோல்வீரா அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு. அடுத்து காலிபங்கன்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. லோத்தல் குஜராத்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பாருங்க எது தோல்வீரா குஜராத், லோத்தல், அதுக்கடுத்து சுர்கோடா, இந்த 3மே குஜராத்ல இருக்கும். பனவாலியும் ராகர்கியும் ஹரியானால இருக்கும். இங்க வந்து பனவாலி ராஜஸ்தான் போட்டிருக்காங்க, பட் ராஜஸ்தான் கிடையாது. பனவாலிங்கிறது வந்து ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். காலிபங்கன் மட்டும்தான் ராஜஸ்தான். ஓகேங்களா? இந்த பிளேசஸ் நம்ம மேப்ல பாத்துடலாமா? இங்க பாருங்க, என் மேப் இருக்கா? சோ இந்த ராகி கற்கி இருக்குல்ல, இந்த பகுதி தானே ஹரியானான்னு சொன்னோமா, இது கீழே ராஜஸ்தான் இருக்குமா? ராஜஸ்தான்ல என்ன இருக்கு? காலிபங்கன், அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல இவங்க. அடுத்து குஜராத்ல லோத்தல் இருக்கும். ஹரப்பாங்கிறது பாருங்க இங்க இருக்கு, இந்திய எல்லையிலேயே இல்ல.
இது வந்து இங்கேயும் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் உங்களுக்கு இங்க ஹரியானானா இந்த இடத்துல பஞ்சாப் இருக்கும். மேற்கு பஞ்சாப் அப்படின்னு அழைப்பாங்க இத. அடுத்து மொஹஞ்சதாரோ எங்க தான் இருக்கு? பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இந்த மாகாணம் வந்து சிந்து மாகாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள், தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் கால்வாய்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். சோ இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் இருக்காங்க. இந்த நேம் வந்து ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாரி இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு மாரி குடுத்திருக்காங்க. இங்க வந்து பூசாரி அரசன் குடுத்திருக்காங்களா? உங்களுக்கு இதே இத வந்து மத குருவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 11th குடுத்திருப்பாங்க. அதே மாரி இதுல 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, அரசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. பட் ஆனா இது உறுதியா வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லல. பூசாரி அரசனா, மதகுருவா. பட் இந்த நேம்லாம் இருக்க பாசிபிள் இருக்கு. ஏன்னா, அவரோட அப்பியரன்ஸ வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த சிலை எங்க கிடைச்சிருக்கு அப்டின்னா, மொஹஞ்சதாரோல. மொஹஞ்சதாரோல 2 சிலை கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன சிலை? 1 நடனமாதோட சிலை. நடனமாது ஒரு நாட்டிய மங்கையோட சிலை இருக்கும். அதே மாரி இந்த பூசாரி அ பூசாரி அரசன் அல்லது மதகுரு. ஓகேங்களா? இவரோட சிலை. இது 2மே எங்க தான் கிடைச்சிருக்கு அப்டின்னா, மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு நம்ம மீனிங் சொன்னோம்ல. ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இத வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைச்சாங்கன்னு. அது எங்க இருக்குன்னா, இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம். ஏன் அப்படி அழைக்கிறாங்க? சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளது. அதாவது சிந்து நதி அந்த சமவெளிய ஒட்டி பரவி இருக்கறனால சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம்னு அழைக்கிறாங்க. அடுத்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பு. இத பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து 6th தான் பார்த்தோம். 6th இந்த வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் அறிமுகம் ஆனுச்சா அப்படின்னா கிடையாது. எங்க முதல் இதாயிடுச்சு அப்படின்னா மெஹர்கர் மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல பல்லுஜிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்துல போலன் ஆற்றுப்படுக்கையில வந்து இருக்கு. போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த மெஹர்கர் அப்படிங்கிற பிளேஸ். இந்த பிளேஸ்ல புதிய கற்கால மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களே வேளாண்மையும் பண்ணிருக்காங்க, கால்நடை வளர்ப்பும் பண்ணிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் இந்த இடங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இதனாலதான் வந்து இங்க இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க 6th ஸ்டாண்டர்ட்ல. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எது அப்படின்னா இந்த மெஹர்கர் அப்படிங்கறதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி. புரிஞ்சுங்களா? சோ அப்ப வேளாண்மை என்னென்ன பயிர்கள் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோதுமை, பார்லி, பலவிதமான திணை பண்ணிருக்காங்க. இவங்க இரட்டை சாகுபடி முறைய கடைபிடிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் இங்க மட்டும்தான் இருக்கு. சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. வேளாண்மையில இரட்டை பயிர் சாகுபடி முறைய பண்ணது சிந்து சமவெளி நாகரிகத்துல கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த குதிரைகள் பயன்படுத்தவில்லை. விலங்குகள் ஆடு, மாடு இதெல்லாமே வளர்த்தாங்க. வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் இதெல்லாமே வளர்த்தாங்க. பல விலங்குகள் பத்தி அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு. யானை, காண்டாமிருகம், காளை, புலி இதை பத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு அதை பத்தி அறிஞ்சிருந்தாங்க. ஆனா குதிரையை பத்தி அவங்க பயன்படுத்தவே இல்லை. அப்ப குதிரைகளை பற்றி சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி குதிரைகள் எப்படி தெரியாதோ இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. என்னது? 2 விஷயம் தான் அவங்களுக்கு தெரியாதுன்னு படிச்சோம். ஒண்ணு வந்து குதிரை, இன்னொன்னு வந்து இரும்பு பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெண்கல காலம்னா வெண்கலத்தை பயன்படுத்திய காலம், அதனால வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இல்லாத பாயிண்ட் என்னன்னா இந்த ஹரப்பா மாடுகளை வந்து செபு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படியும் கொடுப்பாங்க சம்டைம்ஸ். செபு இல்லைன்னா ஜெபு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. செபு அப்படிங்கிற மாடு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய மாடா இருக்கும். ஒரு பெரிய வகை மாட்டினம். இந்த இது எப்படி நம்மளுக்கு தெரியப்படுச்சு அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அகழ்வாய்வுல கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் மூலியமா தான் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இரட்டை சாகுபடி முறை புதுசா இருக்கு. அதுக்கடுத்து செபு வந்து புதுசா கொடுத்திருக்காங்க. அடுத்து மண்பாண்டக்கலை. மண்பாண்டங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? மண்பாண்டங்கள் எல்லாமே சிவப்பு வண்ணத்துல இருக்கும். அந்த சிவப்பு வண்ண மண்பாண்டங்கள்ல கருப்பு நிறத்துல வந்து அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. அந்த வேலைப்பாடுகள் இது வந்து இங்கதான் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரியான வேலைப்பாடுகள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அரசமலை இலை அந்த டிசைன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னா அரச மர இலை இருக்கும். அரச மர இலை ஏன் இது ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா அரச மரத்தை தான் இவங்க வந்து இறை வழிபாடு பார்த்திருப்பாங்க. சமயம் வழிபாடுங்கிறது அரச மரத்தை தான் வந்து தெய்வமா வணங்கியிருப்பாங்க. சோ அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரச மர இலை. அடுத்தது மீன் செதில்கள். மீனுமே வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கோம். கட்டல் அப்படிங்கிற ஒரு மீனை மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு 6th பார்த்தோம். அது
அதுக்கு அடுத்தது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள். வட்டங்கள் ஒண்ண வெட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வட்டங்கள். அதுக்கு அடுத்தது கிடை கோட்ட பட்டைகள். கணித வடிவியல். இங்க ஜியாமெட்ரின்னு இருக்குல்ல, ஜியாமெட்ரியை தான் ஜியாமெட்ரின்னு கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. கணித வடிவியல்னா ஜியாமெட்ரின்னு அர்த்தம். செடிகள் கொடிகள் இது எல்லாமே அவங்களோட டிசைன்ஸா வந்து இந்த பானைகள்ல தான் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி என்னென்ன மண்பாண்டங்கள் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுக்கள், சிறு தட்டுக்கள், இது எல்லாமே கிண்ணங்கள், பானைகள் இதெல்லாம் தான் மண்ல செஞ்சிருக்காங்க. மண்பாண்ட கலைகள்ல சிறந்து விளங்கி இருக்காங்க. மண்பாண்டங்களை செய்ய நம்ம எப்படி சக்கரங்களை பயன்படுத்துறோமோ அவங்களும் சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அவங்க வண்டிகளுக்குமே வந்து சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சக்கரங்கள்ல என்ன இருக்காதுன்னு படிச்சிருக்கோம், ஆரக்கால் இல்லாத சக்கரம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஆரக்கால் வந்து இருக்காது. அந்த மாதிரியான ஒரு திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து உலோகங்கள். உலோகங்கள் கருவிகள். இவங்களும் வந்து கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பு, ஈட்டி, உளி, கோடாரி இந்த மாதிரி கூர்மையான கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ரோரி செட் அப்படின்னு இருக்காங்க பாருங்க. இது வந்து பிளேடுன்னு சொல்றாங்க. இந்த ரோரி செட் கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரோரி செட் பிளேட் அப்படிங்கிறது ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரோரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த ரோரி. அங்க இருந்து இந்த செட் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருளை வச்சு ஒரு கருவிகள் உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் இந்த கருவிகளுக்கு வந்து ரோரி செட் கருவிகள்னு சொல்லுவாங்க. அண்ட் இது இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, இது என்ன வகையான கல்னு பாத்தீங்கன்னா, செட் அப்படிங்கிறது சிலிக்கா கல் வகைகளை சேர்ந்த ஒரு கல் வகை. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th கொடுத்திருக்க மாட்டான். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இரும்பின் பயன்கள் இவங்களுக்கு தெரியாது. வெண்கலத்துல, செம்புல, தங்கத்துல இதுலதான் தெரியும். அப்ப என்னென்னலாம் வச்சு வந்து இவங்க கருவிகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்பு பயன்படுத்தியிருக்காங்க, வெண்கலம் பயன்படுத்தியிருக்காங்க, அடுத்தது கற்களை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோல கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை. அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் இழந்த மெழுகு செயல்முறை. அதாவது இழந்த மெழுகு, தமிழ்ல வந்து இழந்த மெழுகு செயல்முறை, லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த சிலையில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மொஹஞ்சதாரோல இருந்து 2 சிலை, ஒண்ணு இந்த நடன மாது, இன்னொன்னு வந்து மதகுரு சிலை அப்படின்னு சொன்னோம்ல, அந்த நடன மாது சிலையை தான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த நடனமாடும் பெண்ணோட சிலையை வச்சு இவங்களுக்கு அப்பவே இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கல, அதனாலதான் பிங்க் கலர்ல இருக்கு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து என்னன்னா, ஆடை அணிகலன்கள். ஆடைகள் என்னென்ன அணிஞ்சிருக்காங்க, பருத்தி ஆடைகள், பட்டாடைகள், நார்பட்டு, இந்த 3 வகையான ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். அண்ட் இதை நெய்யறதுக்கு சுழல் அச்சுக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சோ இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து அணிகலன்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த செம்மணி கற்கள். நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன், இந்த செம்மணி கற்களை வந்து கார்னிலியன்னு சொல்லுவாங்க. இப்படியே தமிழ்லயும் கொடுத்துருவாங்க. செம்மணிக்கல்னு கொடுக்காம கார்னிலியன் மட்டும் கொடுக்கறது கூட பாசிபிள் இருக்கு. அதனால இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மணிக்கல் அப்படின்னா என்னன்னா கார்னிலியன். செம்பு, தங்கம், அடுத்தது சங்கு, வளையல்கள், இந்த மாதிரி கற்கள்ல வச்சு மண் இதை வச்சு எல்லாமே வந்து அணிகலன்கள் செஞ்சு அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அணிகலன்கள் செஞ்சு அணிந்ததோட மட்டும் இல்லாம இத மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணிருக்காங்க. ஏற்றுமதி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், வணிகம் வர்த்தகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம வணிகமும் பரிமாற்றமும் தான் பார்க்க போறோம். இவங்க மெசபடோமிய மக்களோட வணிகத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் இதெல்லாமே மேற்காசிய பகுதிகள்னு சொல்லுவாங்க. சோ இந்த பகுதிகள் எல்லாமே ஹரப்பா முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இத வச்சுதான் சொல்றாங்க மெசபடோமியாவோட சிந்து சமவெளி மக்கள் வந்து வணிகத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு. இது மூலியமா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா கியூனிஃபார்ம் ஆவணங்கள். சோ கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க. இந்த மெசபடோமியாவில இருக்கு. இது மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துது இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறது. இதுல என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த மெலுக்கா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மெலுக்கா அப்படின்னா சிந்து பகுதின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து வணிகம் பண்ணிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு அளவைகள் வச்சிருக்கணும்ல, எடை கருவிகள் எல்லாமே கரெக்டா வச்சிருந்திருக்கணுமா. சோ அந்த எடை கற்களை தான் அடுத்து பார்க்க போறீங்க. இதுதான் அந்த எடை கற்கள். இந்த எடை கற்கள் வந்து இந்த செட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல, ரோரி செட், இது அந்த செட் எடைக்கல்கள் அதுல செஞ்சப்பட்ட கன சதுரமான இந்த ஷேப் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க.
கனசதுரமான செட் எடைக்கற்கள் இருந்திருக்கு. தட்டு வந்து செம்பாலான தட்டுக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஈரடிமான எண்முறை. இது வந்து இங்கதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 6th கொடுக்கல. ஈரடிமான எண்முறை அப்படின்னா என்னன்னா, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 1:2:4:8:16:32 இந்த விகிதத்துல வந்து அந்த எடைக்கற்கள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கேலுமே பயன்படுத்தியிருப்பாங்க. இதுல ஒரு மிகச்சிறிய ஸ்கேல் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் பயன்படுத்தாங்க. அதாவது இதோட சமகால நாகரிகங்கள், மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், இதெல்லாம் தொன்மையான நாகரிகங்கள் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல மிகச்சிறிய நீளத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவுகள் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தந்தத்தால ஆனது. இது எங்க கிடைச்சுச்சு அப்படின்னா, தந்தம் குஜராத்ல எந்த பிளேஸ்? லோத்தல் பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, அதோட அளவுதான் முக்கியம். 1704 மில்லி மீட்டர் தான் இருக்கும். சோ இவ்வளவு சிறிய அளவுகோல் வந்து இங்க சிந்து சமவெளி நாகரிகத்துலதான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இதையும் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 6thலயே கொடுத்திருக்கான். இங்க கொடுக்கல உங்களுக்கு. அடுத்த முத்திரைகள், எழுத்துக்கள். இன்னை வரைக்குமே உங்களுடைய முத்திரைகளையோ எழுத்துக்களையோ நம்மளால வந்து வாசிக்க முடியல. அதனாலேயே இவங்களை பத்திய நிறைய தகவல்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. சோ இவங்களோட முத்திரைகள் நம்ம எவ்வளவு எழுத்துக்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னா 5000 சிறு எழுத்து தொகுதிகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல லென்த்தியஸ்டான ஒண்ணு இருக்கும். 26 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு 11th புக்ல கொடுத்திருப்பாங்க. 11th புக் ரிவிஷன் மாதிரி பார்க்கும்போது பார்க்கலாம் உங்களுக்கு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகமே இந்திய பண்பாடு உருவாவதற்கு அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப இங்க இருக்க பொம்மையெல்லாம் பாருங்களேன். இந்த பொம்மையை வச்சு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா பெண் தெய்வங்களோட பொம்மைகள் மாதிரி இருக்கா? சோ இத வச்சு நம்மளால அவங்க என்ன தெய்வங்களை வழிபட்டாங்க அப்படிங்கறத எக்ஸாக்டா சொல்ல முடியல. அதனால இந்த மாதிரியான பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க தாய் தெய்வ வழிபாடு, அதாவது பெண் தெய்வங்கள் தாய் தெய்வ வழிபாடை பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரச மர வழிபாடு பண்ணிருக்காங்கங்கிறாங்க. நீர் வழிபாடு பண்ணிருக்காங்க. சூரிய வழிபாடு பண்ணிருக்காங்க. பசுபதி வழிபாடு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு 11th புக்ல தான் கொடுக்குறாங்க. எங்கேயுமே டீடைல்டா கொடுக்கல. சோ 6thலயும் கொடுக்கல, 9thலயுமே கொடுக்கல. 9thல தாய் தெய்வ வழிபாடுன்னு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்து இந்த அரச இது எல்லாமே வந்து உங்களுக்கு 11thல தான் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பொம்மைகளை பாத்துக்கோங்க. அங்க பாயிண்ட்ஸ் படிக்கும்போது இந்த பொம்மைகள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து நம்ம சொன்னோம் மொஹஞ்சதாரோல 2 பொம்மை கண்டுபிடிச்சாங்க. ஒரு பொம்மை வந்து நடனமாது. இன்னொரு பொம்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மதகுரு அப்படின்னு சொல்லி. சோ அந்த பொம்மை இதுதான். மதகுரு, அரசன், இல்லைன்னா பூசாரி அரசன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோம்ல இதே லெசன்ல. சோ அது எல்லாமே எதை குறிப்பிடுறாங்கன்னா இந்த பொம்மையை தான். இந்த பொம்மையை பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரவுண்டா இருக்கா, ஒரு தலைப்பட்டை மாதிரி. அடுத்து இந்த முடியெல்லாம் வந்து கரெக்டா சீப்பு வச்சு சீவன மாதிரி இருக்கும். ஒழுங்குபடுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. காதுகள்ல நம்மளுக்கு எப்படி காதணி அணிய 2 ஓட்டை போடுறோம், அதே மாதிரி இவங்களும் அணிஞ்சிருந்திருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தலையில அணியக்கூடிய ஏதோ ஒரு அணிகலன்களை இழுத்து காதோட இணைச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவரோட கை மேல இருக்கக்கூடிய இந்த துணியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த துணியில இருக்க டிசைனை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து என்ன, ஒரு பூ மாதிரி இருக்கா, பூ வடிவமைப்புல இருக்கா, அதே மாதிரி வட்டங்கள் வெட்டிக்கிற மாதிரி இருக்கா. சோ இதனால இந்த டிசைன் வந்து இன்றளவுமே மக்கள், இந்த சிந்து பகுதியில இருக்க மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த சிலை பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? நடனமாது சிலைங்கிறது செம்பாலானது. அதெல்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த சிலை, சுடுமண் பொம்மைகள், இதுல இருந்து அவங்களுடைய மண்பாண்டங்கள், ஓவியங்கள், வெண்கல சிலைகள், இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட கலை திறமையை நம்மளால அறிஞ்சுக்க முடியுது. அடுத்து இந்த மதகுரு சிலையும் செம்பால் வார்க்கப்பட்ட, இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க செம்பு. நடனமாது சிலை என்ன உலோகம்னு கேட்டீங்கன்னா செம்பால செஞ்சது. இந்த ரெண்டுமே எங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், பம்பரங்கள், கோழி குண்டுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சுடுமண் சில்லுகள், பொம்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து அவங்க பொழுதுபோக்கா வந்து விளையாட்டுகள் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பொழுதுபோக்கும் அவங்களோட ஒரு பங்கு இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்து சமயம், இப்பதான் பார்த்தோம் இந்த தாய் தெய்வ வழிபாடு மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த பாயிண்ட தான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி இதுல முக்கியம் என்னன்னா இந்த ஒரு பாயிண்ட் அரச மரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலமரம்னு ஆப்ஷன்ல இருக்கும். அரச மரமா ஆலமரமான்னு யோசிப்பாங்க. அரச மரம் உங்களுக்கு இது ஞாபகம் வரல அப்படின்னா இந்த
அரசன்னு படிச்சோமா இந்த பொம்மை, அதனால அரச மரம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அரச மரத்தடியில அந்த பொம்மை இருந்துச்சு. அந்த மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து சுட்ட களிமண் சிலை பெண் தெய்வங்கள் இருந்ததுனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு முறை இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. காளிபங்கன் காளிபங்கன் எங்க இருக்குன்னு சொன்னோம், ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொன்னோமா. இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காளிபங்கன்ல இருந்து நெருப்பு குண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அடையாளம் காணப்பட்டு உள்ளது. நெருப்பு குண்டங்கள்னா வேள்வி பீடங்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான் வேள்வி பீடங்கள். இந்த அக்னி குண்டம் யாகம் நடத்துறோம்ல, அதுதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இது எங்க கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளிபங்கன் ராஜஸ்தான்ல இந்தியாலதான் கண்டறியறாங்க. இந்த பகுதியில தான் கண்டறியறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அடுத்து இருந்தவர்களை எப்படி புதைச்சிருக்காங்கன்னா, நம்ம இப்ப என்ன வழக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களும் புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சடங்கு முறைப்படி அவங்கள அடக்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்து ஹரப்பா மக்களோட மொழி பத்தி நம்மளால அவங்க என்ன மொழிகள் பேசுனாங்க, அவங்களோட எழுத்துக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால நிறைய விஷயங்கள் தெரியாமையே இருக்கு. அண்ட் ஒருவேளை இவங்க வந்து இந்த ஹரப்பா சிந்து பகுதியில இருந்து கிடைச்சக்கூடிய முத்திரைகளும் நம்ம திராவிட பகுதிகள், அதாவது தென்னிந்திய பகுதிகளில் கிடைக்கக்கூடிய முத்திரைகளும் ஓரளவுக்கு ஒத்து போறதுனால ஒருவேளை இவங்க பிற்காலங்கள்ல வந்து கிழக்கு நோக்கியும், அதாவது நம்ம இந்தியாவுடைய கிழக்கு பகுதியான இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார், அருணாச்சல் பிரதேஷ் இந்த பகுதிகள், மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகள்லயும், இல்ல தெற்கு நோக்கி தமிழகம், கர்நாடகா, கேரளா இந்த பகுதிகள்லயும் இருந்திருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா சொல்லல. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த இவங்க என்னென்ன தொழில்கள், வேளாண்மை பண்றாங்க, கால்நடை வளர்க்குறாங்க, வேட்டையாடி இருப்பாங்க உணவுகளுக்காக. அதே மாதிரி மண்பாண்டங்கள் செஞ்சிருக்காங்க, அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க, கைவினை பொருட்கள்லாம் வந்து செஞ்சு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய முதன்மையான தொழில்கள் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு இன்றளவுமே தெரியாது. ஓகேங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இந்த ஹரப்பா நாகரிகத்தை 3 காலமா பிரிப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பான்னு. இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியம். பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் கிமு தான் இதுவுமே. இங்க கிபின்னு தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் 2600 வரை. இந்த காலகட்டங்கள் எல்லாமே வரலாறுக்கு முன்னாடி இருந்த ஒரு இது. அதனால எல்லாமே கிமு தான் வரும். ஓகேங்களா? எதுவுமே வந்து கிபின்னு வராது. இதை கண்டுபிடிச்சோம்ல நம்ம இப்போ, அப்பதான் கிபி யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சாவது நீங்க கரெக்டா போட்டுருங்க. சோ அப்ப கிமு 2600 வரை தொடக்க கால ஹரப்பா. அடுத்து 2600ல இருந்து 1900 வரை, கிமு 1900 வரை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பிந்தைய ஹரப்பா அப்படிங்கிறது 1700க்கு அப்புறம், அதாவது கிமு 1900ல இருந்து 1700 வரைக்கும் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாக்கு அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியை நோக்கி இருக்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படிங்கிற வேர்டை நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தோம். எங்க பார்த்தோம்? இந்த ராகி கர்கி, ஹரியானா மாவட்டம் ராகி கர்கில வந்து ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்திருக்கோம். அங்கதான் வந்து இத பத்தி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி இந்த இயர் எல்லா புக்லயுமே கொடுத்திருக்கான். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900ல தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியை நோக்குச்சு. அடுத்து எதனாலலாம் இது வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், எப்படி இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவநிலை மாற்றமா இருக்கலாம், இல்ல மெசபடோமியோட வணிகத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னல, வணிக வீழ்ச்சியினால இந்த வருமானம் கம்மியா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். இல்ல சிந்து சமவெளி நதிக்கரையிலேயே இருக்கு, நதிகளோட வெள்ளப்பெருக்குனால இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம். இல்ல அந்நியர் படையெடுப்புகள் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா மக்கள் வந்து தெற்கு கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்திருக்கலாம் ஏதாவது ஒரு முக்கிய காரணத்துக்காக. அதனால வந்து இந்த நகரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டான ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்து சிந்து வெளி எழுத்துக்களை பத்தி ஒரு ஆய்வு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தார்கள். சோ உங்களுக்கு எழுத தெரியுமானா எஸ் தெரியும். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கணும். இது எழுத்து ரிலேட்டடா வரக்கூடியது. என்னது? யாரு முதல்ல எழுத்துக்களை இது பண்ணாங்க, எழுத்து வடிவம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல அந்த தகவல் பயிலையில இருக்கு. ஓகேங்களா? நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு புக்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ இப்ப இவங்களுக்கு எழுத தெரியும். இவங்க வந்து ஒரு தொடர்கள்ல சராசரியா 5க்கும் குறைவான
குறியீட்டுகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகமா எல்லாம் பயன்படுத்தல. ஒரு சில தொடர்கள் பெருசா இருந்திருக்கும். அடுத்து வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம். நம்ம எப்படி இப்போ வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கம் எழுதுறோம். அதே மாதிரி அவங்க வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் எழுதியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் அப்படின்னு சொல்லி 9th புக்ல கொடுத்திருக்காங்க. ஆனா 11th புக்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, வலதுல இருந்து இடப்புறம், மறுபடியும் இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் இந்த மாதிரி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இந்த 2ல எது இருந்தாலுமே நீங்க வந்து ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. இல்லங்கிற பட்சத்துக்கு மட்டும் வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க கிடைச்ச இந்த முத்திரைகள், எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசேவ் அப்படிங்கிறவர் வந்து கணினி மூலியம் ஒரு பகுப்பாய்வு ஆய்வு பண்றாரு. பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த எழுத்துக்கள்லாம் வந்து திராவிட மொழி குடும்பத்தை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஹரப்பா மொழியோடைய மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்து இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த திராவிடத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு சான்றா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலேயே அதே அறிஞரே வந்து சொல்றாரு, ஒரு கற்கோடாரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய குறியீடுகளும் அண்ட் சிந்து சமவெளியில கண்டுபிடிச்ச குறியீடுகளும் வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஐராவதம் மகாதேவன், இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்னது, இவங்க இந்த கற்கோடாரியல எழுத்துக்கள் ஒத்திருக்குன்னு சொன்னார். ஆனா இவரு கணினி மூலம் பகுப்பாய்வு பண்ணவர் யாரு, ரஷ்ய அறிஞரான யூரி நோரோசோவ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா இருக்கக்கூடியது மே 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை. இது ஏதோ கேட்ட போறான், இந்திய தொல்லியல் துறை வேற, தமிழ்நாடு தொல்லியல் துறை வேற. அதனால இது எதுக்கும் படிச்சுக்கோங்க. 2007ல தமிழ்நாடு தொல்லியல் துறை பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பானையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பானையில இருக்கக்கூடிய அம்பு குறியீடுகள் அதே மாதிரி மொஹஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 3 பாயிண்ட்டும் நல்லா பாத்துக்கோங்க. யாரு கணினி மூலம் பகுப்பாய்வு பண்ணாங்க, அந்த அறிஞர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அவரோட பேர் என்ன, அடுத்து ஐராவத மகாதேவங்கிறது நம்ம இது. சோ அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. சோ இவ்வளவுதான் ஓவராலா இருக்கிறது. இதுல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிங்க் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பிங்க் ஆர் வயலட் கலர், லைட் வயலட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பட் ஆல்ரெடி அந்த புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு வேளை 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கல அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வாங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ உங்களுக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எங்கெங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கோம், அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸை எடுத்துக்கிட்டே அந்த ஸ்டோரியை கேட்டுக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பாயிண்ட் எல்லாமே கிளியரா ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோ, அதாவது 11th எத்திக்ஸ் ஆர் 11th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தோட நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு கணிதம், ஜியாகிரபிக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் பிளேலிஸ்ட்ல பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய டவுட்டை வந்து வேற ஒரு வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் இதோட மெட்டீரியல் கேட்டிருந்தாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அப்படியே எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல், இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கான மெட்டீரியல் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் அல்லது நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனல்ல அப்லோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஒண்ணு அங்க அப்லோட் பண்ணிருப்போம், இல்லைன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்லயே முடிஞ்சா கொடுக்குறோம். நீங்க இந்த ரெண்டுல எங்கேயோ ஒண்ணு எடுத்து படிச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பை பாய்.